வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் எலிமினேட்டர் மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 22 மே 7:30 PM. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அகமதாபாத் தான் ப்ளே பண்ணுறாங்க. குவாலிஃபயர் 1 ப்ளே பண்ண சேம் இன்னில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த மேட்சோட பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸே வந்து நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் அசிடீஸ் வந்து அந்த பேட்டர்ன் தான் போயிருந்தோம். பட் மேட்ச் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிட்டாங்க. கல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து இந்த சீசனில் ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க ஃபைனல் வந்து சேஃபாக போயிட்டாங்க. பர்டிகுலராக ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்ல வேறு லெவலில் கேப்டன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மூமெண்ட்டில் ஒரு டீம் கொடுத்துருப்போம், கல்கட்டா ஃபேவராக டெலிகிராமில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டீமில் ஒரு வேளை வந்து நீங்கள் டிராவிஸ் செட்டை மிஸ் பண்ணி வெங்கடேஷ் ஐயர் எடுத்திருந்தீங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் வந்திருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. டோட்டலாக ஃபேண்டசி வந்து ஒன் சைடாக தான் போச்சு நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ லைவில் இருப்பாங்க, லூஸ் பண்ணுற டீம் வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ ட்ரீம்லோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 176 தான் கொடுத்துருக்காங்க. பேட்டிங் ஃபேவராக போயிருக்காங்க, ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஆன் டைமில் என்ன பிச்சு இருக்குங்கிறத பார்த்துங்க. ஸோ நேற்று நடந்த மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா பிச்சு வந்து டோட்டலாக ராங்காக தான் முடிஞ்சது. ரொம்ப ஒரு ஸ்லோ பிச்சாக தான் இருந்தது. ஸோ இதே மாதிரி இதை வெளியில் பார்த்தீங்கன்னா டிசி வெர்சஸ் ஜிடி ப்ளே பண்ண மேட்ச் இந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோர் தான் இருந்தது இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி நேற்றும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லோ ஸ்கோர் கேமாக தான் போச்சு. ஃபேண்டசியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன் சைடாக தான் நடந்தது. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. பட் இந்த டிசைடிங் மேட்சிங் போது பவுலர்ஸ் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிக் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ டிசைடிங் மேட்ச்சில் வந்து பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நேற்று மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீம், அதாவது லூசிங் டீம் சைடு பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வின்னிங் டீம் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் மட்டுமே லூஸ் பண்ணி மேட்சை ரொம்பவே ஏர்லியாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ ஃபேண்டசி வந்து டோட்டலாக ஒன் சைடாக தான் போகும் அந்த மாதிரி நடக்கும்போது. ஸோ பிச்சு என்னங்கிறத ஆன் டைமில் மஸ்ட்டாக பார்த்துங்க. பட் என்ன தான் இருந்தாலும் பிச்சு ரிப்போர்ட்டு ஆன் டைமில் கொடுக்குற எக்ஸ்பர்ட்டாக வந்து கொஞ்சம் ராங்காக தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிளேயர்ஸை சூஸ் பண்ணும்போது நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸில் இருக்காங்க. பர்டிகுலராக அதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷிம்ரன் ஹெட்மேயர் வந்து சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் ஒன்றுமே கிடைக்கல, பெருசாக வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ பெருசாக அவரோட பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப்பில் வந்து பட்லர் இல்லாதனால கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் பிளேயராக உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் நல்ல நம்பர்ஸில் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக தான் இருப்பார். ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணிங்க, நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப், கரண் சர்மா, சிராஜ் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே விக்கெட் எடுத்திருக்காங்க. பர்டிகுலராக அதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு ட்ரம் பிக்காக இருக்க சான்சஸ் இருக்குது. ஒரு 4 ஓவர் வந்து இவரோட ஓவர் வந்து ரொம்பவே குருஷியலாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால் வந்து பர்டிகுலராக அந்த மேட்ச் டிசைடிங் மேட்ச்சில் ஒரு ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை பவர் பிளேயிலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஃபேண்டசியில் வந்து கேப்டன் விசியாக வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நோட் பண்ணிங்க. பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், ரஜத் படித்தார், விராட் கோலி. அடுத்து பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் வந்து ஒரு 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு ஆர்சிபி சைடு. யாஷ் டயல் வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சந்தீப் சர்மா பர்டிகுலராக 26 விக்கெட்டு. போல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 விக்கெட். ஸோ அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட் வந்து நேற்று மிச்சல் சார்க்கு மாதிரி ஏர்லியாகவே பவர் பிளேயில் ஆர்சிபிக்கு ஒரு த்ரெட்டை கொடுத்தா கண்டிப்பாக ஃபேண்டசி வந்து ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் பேட்டர் சைடு தான் போகும். ஸோ அதை மீன் பண்ணியும் நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஒரு வேளை வந்து ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஏதாவது பவுலர்ஸ் உள்ளே கொண்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பிளெயின் லெவனை வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துங்க. டீம் ஷீட் யார் மேலே வர்றாங்க கீழே வர்றாங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பட்லர் இல்லாதனால கொஞ்சம் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவ்ங்கிறது இருக்காது. பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு அக்ரெசிவ் மோடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஜஸ்வால், அடுத்து பார்த்தீங்கன்னா டாம் காட்மோர். ஸோ 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பட்லர் பிளேஸில் தான் அந்த இடத்துல அவர் வந்திருக்காரு. ஸோ பெருசாக இவருக்கு வந்து இந்த சீசனில் வந்து சான்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 சான்சஸ் தான். ஒரு டிசைடிங் மேட்சிங் போது ஒரு வேளை பேட்டிங் ட்ராக்காக இருந்ததுன்னா நல்ல ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. பட் பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் ஒரு டிசைடிங் மேட்ச்சில் பவுலர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக பவுல் பண்ணும்போது ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொட்டேட்டிங்கில் கொண்டுட்டு போங்க. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஜஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஹெட் விக்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஜஸ்வால் வந்து செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா மேபி யாஷ் டயால்கிட்ட ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல அதனால் அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஆப்ஷன்லேயே கொடுக்கல. ஸோ இந்த 2 பிளேயருமே வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். மேபி ஜஸ்வால் மட்டும் நீங்கள் செகண்ட் பேட்டிங்னா ஷியூராக நீங்கள் உள்ளே கொண்டு போகலாம், பெட்டராக கிளிக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை பொறுத்தவரை நல்ல ஒரு டீசெண்டான பேட்டர் தான். ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அதிலே சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதுதான் ஸ்கோர்னு தெரிஞ்சதுன்னா நல்லா நின்று ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி ஸ்லோவாக கேம் எடுத்துகிட்டு போக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸ்லேயும் ஒரு 20+ தான் வச்சிருக்காரு. ஸோ டீசெண்டாக அந்த 30+ கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் கேப்டன் வைஸ் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகிறவங்க கேப்டன் வைஸை வந்து சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணலாம். பட் த்ரெட்னு பார்த்தா அந்த இடத்துல முகமது சிராஜில் மட்டும்தான்
த்ரெட் இருக்குது. பட் சிராஜை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் விக்கெட்டுங்கிறது அந்த கரெக்டாக அந்த டைமில் கிடைக்கிறதுல அவருக்கு. ஸோ அதனால் சேஃபாக நீங்கள் சஞ்சு சாம்சன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அந்த வெனியூவில் வந்து ஃப்ளாப் தான் ஆயிருக்காரு. ஸோ லாக்கி ஃபெர்கூசன் வந்து ஏர்லியாக ஃபயர் ஆனார்னா யாஷ் டயல் 2 பேருமே பேட்டில் இருக்குது. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனில் இவரையும் வச்சுக்கலாம். ஸோ பிளேயர்ஸை பொறுத்து நம்பர் வைஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரியான் பராக் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா மேபி ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கேப்டன் விசிங்கிறது ஹைலி ரிஸ்க்காக போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் இதுவரை நல்ல ஒரு குயிக்காக அந்த ஒரு 50+, 40+ ஸ்கோர் பண்ணாலும் இந்த மேட்ச் நம்பர் வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க. பிச்சு மேபி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவர் தான் போகுது அப்படின்னா யாஷ் டயல், லாக்கி ஃபெர்கூசன் இந்த 2 பிளேயர்கிட்ட கண்டிப்பாக த்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் பிக் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ரோமன் பவல் உள்ளே வராரா, ஹெட்மேர் உள்ளே வராங்கிறத ஆன் டைமில் பார்த்து டிசைட் பண்ணிங்க. பட் ரோமன் பவல் கம்பேர் பண்ணும்போது சிம்ரன் பேர் உள்ளே வந்தால் ஷூராக நீங்கள் அவர் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல பிக்கு. மேபி மேட்ச் ஸ்லோவாக போகுதுன்னா பேட்டிங்கில் இன்டர்சேஞ்ச் பண்ணி டாப் 3ல் கூட பேட்டிங் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். பட் டிசைடிங் கேம் தான் ட்ரை பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. மேபி பேட்டிங் பண்ணால் ஒரு 25 ரன் 20 ரன் ஒரு பேட்டில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 4 ஓவர் போல் பண்ணும்போது அந்த ஒரு விக்கெட் கிடச்சா கூட ஃபேண்டஸியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க, பிச்சு வந்து பவுலிங் ஃபேவராக போகுது அப்படின்னா இவருக்கு அட்லீஸ்ட் ஒரு விசி கொடுத்தாவது ட்ரை பண்ணுங்கள். சம்டைம் வந்து லோ ஸ்கோர் போகுது, ஒரு 160 ரேஞ்சில் நேற்று மேட்ச் மாதிரி போச்சுன்னா அந்த விசி வந்து இவருக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிச்சு ஸ்லோவாக வரும்போது ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும்போது யுவேந்திர சகால் வேர்சஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட ட்ரை பண்ணலாம். அப்படின்னா யுவேந்திர சகால் வேர்சஸ் சஞ்சு சாம்சன் கூட ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு கிளிக் ஆகும். ஒருவேளை நீங்கள் ரொம்பவே ரிஸ்கியாக டபுள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் மட்டும் இந்த இடத்துல ரொட்டேட்டிங் பிளேயராக த்ரூ ஜோராக ட்ரை பண்ணலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 கட் பண்ணுறீங்க, அதாவது டாம் கோரும் எடுக்கல, ஜெஸ்வால் எடுக்கல அப்படின்னா அந்த டீமில் த்ரூ ஜோராக நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். டீசெண்டாக அந்த ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டரு. ஸோ கண்டிப்பாக பெருசாக இந்த பிளேயருக்குலாம் இந்த சீசனில் சான்ஸே கிடைக்கல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைடிங் கேமுங்கும் போது இந்த மாதிரியான ஒரு லெஸ்பிக் பிளேயர் வந்து கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்கரு, ட்ரெண்ட் போல்ட்டு, ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா. ஸோ இந்த 3 பவுலர்னு பார்த்தீங்கன்னா மெயினாக யாரை எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மட்டும் இந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட் எடுங்க. ஸ்லைட்லி ஃபாப் டு பிளஸி விராட் கோலிக்கு ஒரு த்ரெட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட் வெட்டில் பார்த்தீங்கன்னா 16 விக்கெட் எடுத்திருக்காரு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் தான். ஒரு டிசைடிங் கேமுங்கும் போது பவுலர் கண்டிப்பாக ஃபயர் ஆவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் ஃபஸ்ட் பேட்டிங்னா ஷுவராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு விக்கெட்டை 2 விக்கெட்டாக மாற்றுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க நேற்று மிச்சல் ஸ்டார்க்கு பண்ண மாதிரி கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஃபேண்டசி நீங்கள் ஒன் சைடாக தான் மேக் பண்ணி ஆகணும், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி பிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆவேஷ் கானும் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்லைட்லி அந்த 2 விக்கெட்டாக மாற சான்சஸ் இருக்குது. செகண்ட் போல் பண்ணால் ட்ராப் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு பதிலாக செகண்ட் போல் பண்ணும்போது இந்த இடத்துல சந்தீப் சர்மா நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 18 மேட்ச்சில் 26 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்லைட்லி அந்த ஒரு விக்கெட் ஒரு கேட்ச் எடுத்தால் கூட ஃபேண்டஸியில் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலரில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து யுவேந்திர சகால் வந்து ஒரு ட்ரம்ப் நல்ல ஒரு கீ பிளேயராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஃபேண்டஸியில் வந்து கேப்டன் விசியை வரதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கலாம், மிக்சிங்கான பிச்சாலாம் இருந்தது. ஸ்லைட்லி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளாக் சாயலா ரெட் சாயலாங்கிறத ஆன் டைமில் டெலகிராமில் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். பட் எதுவாக இருந்தாலும் யுவேந்திர சகால் வந்து கிளிக் ஆகிட்டாருன்னா மேட்ச் கண்டிப்பாக க்ளோஸாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு கேப்டன் விசி ஃபேண்டஸியில் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹெட் விக்கெட்ஸ் வெனியூ ரெண்டுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட் பிச்சு வந்து கொஞ்சம் நின்று வரும்போது விக்கெட்டை மல்டிபிள் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் எல்லா பிளேயருமே கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ அது என்னோட மிஸ்டேக் கிடையாது. பட் ஃபேண்டஸிலே பார்த்தீங்கன்னா 2 டீம்லையுமே அதிகமான பிளேயர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைடு 11 பிளேயர், அந்த சைடு 11 பிளேயர். இம்பேக்ட்னு ஒரு ரூல் வந்ததுனால 2 சைடுமே எந்த பிளேயர் வராங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன். ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீமில் 3 பிளேயர் இம்பாக்ட் பிளேயர் கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக கெஸ் பண்ணவே முடியல. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் வேறு காம்பினேஷனில் ட்ரை பண்ணாக்கா வேறு காம்பினேஷனில் கிளிக் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கொடுக்குறது. ஸோ ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்திருப்பீங்க நம்ம சேனலுக்கு, அப்படி இல்லைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துட்டு ஏதோ கேட்குறேன்னு கேட்டு போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ உங்களுக்கு அது தவறான புரிதல். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான். ஸோ வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தா தான் சேஃபாக எந்த டீமு, அந்த சேஃப் டீமில் யாரை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அந்த ரிஸ்க் டீமில் யாரை மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு நாள் ஒரே கான்செப்ட் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம டீம் மேக் பண்ணும்போது வேறு காம்பினேஷனில் வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் நடக்கும். சேஃபாக நீங்கள் ஒரே ஆங்கிளில் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா டீமே லாஸ் வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று எத்தனை பேர் டெலகிராம் பார்த்தீங்கன்னு தெரியாது. ஆன் டைமில் லாஸ்ட்டாக தான் நானே கொஞ்சம் ஆக்சுவல்ஸ் ஆகி கல்கட்டா ஃபேவராக ஒரு டீம் கொடுத்தேன். ஸோ அதுதான் நடந்தது. ஸோ அந்த மாதிரி கடைசி மூமெண்ட் வரையும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வேறு பேட்டர்னில் டீம் வியூ பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் நல்ல டீம் வந்து நீங்கள் ஷோ பண்ண எடுக்க முடியும். நீங்கள் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் எங்கே ட்ராப் பண்ணுறீங்களோ அங்கே கண்டிப்பாக லெஸ் பர்சன்டேஜ் பிளேயரை உள்ளே கொண்டு வரணும். ஸோ 8+3 கான்செப்ட் தான் நான் பிகினிங்லேருந்து கொடுத்துட்டு இருக்கேன்.
இந்த சீசன் வந்து ஒரு ஐபிஎல்ல வந்து இம்பேக்ட் ரூலு பிச்சு மாறுறது வந்து பெரிய ஒரு ட்ராபேக்காக தான் அமைஞ்சிருச்சு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வேறு காம்பினேஷன் நம்ம டீம் கொடுக்குறது. அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பினேஷன் கிளிக் ஆகலாம். பட் சேஃபாக போகிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்னா மட்டும் இந்த இடத்துல ஜஸ்வால் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா சஞ்சு சாம்சனு, ரியான் பராக்கு, ரவிச்சந்திரன் அஸ்வின், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா. ஸோ இதுதான் என்னோடய பிக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால். ஸோ பவுலிங் செக்ஷனில் கேப்டன் விசின்னு பார்த்தா ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் எதுவாக இருந்தாலும் யுவேந்திர சகாலுக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பவுலிங்கில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஒன் சைடாக போகும். இனிஷியலாகவே பவர் பிளேயில் 2 விக்கெட் கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிச்சு ஃபேவராக இருந்தால் மட்டும்தான், பிச்சுக்கு ஒருவேளை ஸ்பின்னுக்கு ஃபேவராக போனால் சகால்கிட்ட போங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போச்சுன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கிட்ட போங்க, உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ரவிச்சந்திர அஸ்வினுக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ரியான் பராக். ஸோ இந்த 2 பிளேயருமே கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா ஸ்லைட்லி பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செக்ஷனில் வந்து ட்ரம்ப் கார்டு பிக்காக யார் வருவான்னு பார்த்தா ஒருவேளை 50-50 ஆப்ஷனில் இந்த இடத்துல வந்து டிகே காட்மோர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரோமன் பவல் பிளேஸில் சிம்ரன் ஹெட்மேர் உள்ளே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை சிம்ரன் ஹெட்மேரும் உள்ளே வரல அப்படின்னா அதுக்கு பதிலாக அந்த இடத்துல துருச்சோரில் வந்து ட்ரை பண்ணலாம். பேட்டிங் செக்ஷனில் நல்ல ஒரு லெஸ்பிக்காக இருப்பார். ஸோ மேபி அந்த இடத்துல ஒரு 25 ரன் குயிக்காக ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸியில் வந்துருவார். ஸோ எட்டுகேட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த வெனியிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் உள்ளே வந்திருக்காரு. ஸோ இந்த 18 ரன் ஒரு 25 கன்வெர்ட் பண்ணால் கூட ஃபேண்டஸியில் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை ரொம்ப பவுலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிச்சு ஸ்லோவாக இருக்கும்போது அடிஷனலாக இந்த இடத்துல ஆண்ட்ரே பர்கர் கூட ட்ரை பண்ணுங்கள். இனிஷியலாக அந்த 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஸோ அதுதான் அந்த டீமோட என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இந்த சீசனில் ஸ்டார்டிங்கில் மிஸ் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க. டோர்னமெண்ட்டை பிடிச்சி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவ் மோடில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எப்போவுமே ஆர்சிபி வந்து அக்ரெசிவ் தான். ஸோ விராட் கோலி அந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு ஃபயராக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பிச்சில் வந்து கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பவுல் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் பவுலர்ஸ் வந்து மேபி எங்கேயாவது மிஸ் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃபாக போகிறவங்க அந்த இடத்துல விராட் கோலி, ஃபாப் டு பிளஸி, ரஜத் படித்தார். ஸோ இந்த 3 பிளேயருமே நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணுவீங்க. பட் ஹெட்கட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டீசெண்டாக ஒரு 30 வச்சிருக்காரு. இந்த இடத்துல வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வச்சிருக்காரு. த்ரெட்டுன்னு பார்த்தா ஸ்பின்னர்ட்ட மட்டும் தான் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அந்த இனிஷியலாக பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு கொஸ்டின் மார்க் தான். மேபி 6th ஓவர் தான் அந்த ஸ்பின்னரை கொண்டு வருவாங்க உள்ள. ஸோ அப்படி பார்க்கல அதுக்குள்ளே ஒரு 20+ ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா விராட் கோலி வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சேஃபாக போகிறவங்க இந்த இடத்துல விராட் கோலி வந்து ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாப் டு பிளஸி. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போரான ஆவரேஜ் தான். ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வச்சிருக்காரு. சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து கேச்சஸ் வந்து இவருக்கு 2 கேட்ச் 3 கேட்ச் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எப்போவுமே இந்த சீசனில் வந்து அவருக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக நீங்கள் ஃபாப் டு பிளஸி நீங்கள் ட்ரை பண்ணால் நல்ல பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஜத் படித்தார். எகெயின் ஸ்பின்னர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. பர்டிகுலராக இந்த மேட்ச்சில் வந்து எகெயின் ஸ்பின்னர்கிட்ட ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. பட் ஃப்ளாப் ஆனாலும் 30+ அவர் பேட்டிட்ட கிடைக்கும். ஸோ 50 ரன் ஷூராக பிக் பண்ணிடுறாரு. அந்த 50க்கு மேலே அவரால் கன்வெர்ட் பண்ணி கேமை எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ ஒரு டிசைடிங் கேம் ஒருவேளை இயர்லியாக டாப்பில் வந்து இந்த இடத்துல விராட் கோலி வந்து ஒரு 20+ ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரஜத் படித்தார் தான் கிளிக் ஆவார். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரஜத் படித்தாருக்கு நீங்கள் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 37 வச்சிருக்காரு. வெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இயர்லியாகவே பவர் பிளேயில் வந்து ஃபாப் டு பிளஸி, விராட் கோலி எனி1 ஃப்ளாப் ஆகிட்டாங்க கண்டிப்பாக வந்து பெரிய இன்னிங்ஸ் இவர்கிட்ட கிடைக்கும். கண்டிப்பாக ஃபேண்டசியில் கேப்டன் வரக்கூடிய நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும். த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின்ட்ட 2 முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதுதான் அவரோட பேட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரன் க்ரீனை பொறுத்தவரை சைலண்டாக வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான் இந்த சீசனில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெட்வேட்ஸில் ஒரு 49 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 31. ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக போகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேமரன் கிரீன் வந்து நீங்கள் கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணலாம். நல்ல பிக்காக இருக்கும் ஹெட்வேட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக்காக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிகே வந்து நல்ல ஒரு ஃபினிஷராக தான் தெரியாரு. செகண்ட் பேட்டிங்னாலே நல்ல ஒரு ஃபயராக தான் இருக்கார். ஸோ ஹெட்வேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வச்சிருக்காரு ஆவரேஜ். வெனியில் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்கார். ஸோ ஒருவேளை ரஜத் படித்தார் வந்து ஃப்ளாப் ஆனால் மட்டும்தான் இவருக்கு ஃபேண்டசியில் வரக்கூடிய அமைப்பு கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா ஃபேண்டசியில் வராமல் தான் போவார். ஸோ ஒருவேளை நீங்கள் ரஜத் படித்தார் எடுக்கலை அப்படின்னா மட்டும் டிகேவை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனா டிகே ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேக்ஸ்வெல் வந்து ஒரு கீயாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதே வெனியூவில் தான் மேட்ச் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடி ப்ளே பண்ணி அந்த மேட்சை வந்து
வின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு வேர்ல்டு கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கீ பிளேயராக தான் இருந்தார் இந்த வெனியூவில். ஹெட்வியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து சேஃபாக நீங்கள் மேக்ஸ்வெல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இயர்லியாகவே பவுல் பண்ணவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஹெட்வியர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கார். பட் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து ஒரு 30 ரன் வச்சிருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சேஃபாக நீங்கள் மேக்ஸ்வெல்லை ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஹிபால் லோம்ரார். ஒருவேளை பேட்டிங்கில் வந்து இயர்லியாக ஏதாவது சேஞ்சஸ் அப்படின்னா டாப்பில் வர்றாரு, அதாவது நம்பர் 5ல் வர்றாரு, நம்பர் 6ல் வர்றாருன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக தான் இந்த இடத்துல பேட்டிங்கில் உங்களுக்கு மஹிபால் லோம்ரார் கிளிக் ஆவார். ஸோ மேபி இயர்லியாகவே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னா ஒரு 1 or 2 டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். 11ல் வந்தால் கிளிக் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பவுலர்ஸை பொறுத்தவரை கரண் சர்மா, முகமது சிராஜ். ஸோ 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கரண் சர்மா வேணால் மேபி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஒரு பிளேயரை மாற்றணும் அப்படின்னா ஆன் டைமில் பர்சன்டேஜ் பாருங்கள். பர்சன்டேஜ் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஒரு வேளை வந்து கரண் சர்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக. அடுத்து சிராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு வேளை வந்து டீம் வந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணுறாங்க, ஒன் சைடாக வின் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டீம் மேக் பண்ணும்போது மட்டும் சிராஜை ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு விக்கெட் ஒரு கேட்ச் எடுத்தால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து ஒரு பெஞ்சில் உட்கார வச்சா ஆர்சிபிக்கு ஃபேவராக போகும் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் என்ன செய்கிறாங்க தெரியல. பர்டிகுலராக வந்து நிறைய கேட்ச் எல்லாம் ட்ராப் பண்ணுறாரு. ஒன்றும் பெருசாக குவாலிட்டியான பவுலிங்கிறது இல்லை. ஸோ ஸ்குவாடில் வேறு எடுத்துகிட்டு போகிறாங்க வேர்ல்டு கப்பில். என்ன பண்ண போகிறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மாதிரி தான் இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ லாக்கி ஃபெர்கூசன், யாஷ் டயல். ஸோ இந்த 2 பிளேயருமே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கீயாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மல்டிபிள் விக்கெட் யாருக்கு கிடைக்கும்னா ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் யாஷ் டயலுக்கு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை வந்து கேமை ஒன் சைடாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இனிஷியலாக பவர் பிளேயில் வந்து இவர் ஒரு 2 விக்கெட் இவர் ஒரு விக்கெட் எடுத்துட்டா ஒன் சைடு ஃபேண்டஸியாக போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது யாஷ் டயலுக்கு ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். லாக்கி ஃபெர்கூசனுக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இயர்லியாக பவர் பிளேயில் விக்கெட் கிடைக்கும் போது ஒன் சைடாக தான் ஃபேண்டசி போகும். ஸோ நம்பர்ஸ் வைஸ் பார்க்கையில ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. பட் அவங்க ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மேட்ச்சை எப்போவுமே. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அக்ரெசிவ் மூடு போக மாட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிகே காட்மோரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்வால். ஸோ 2 பிளேயருமே அக்ரெசிவ் மோடு போனால் தான் உண்டு. ஸோ 2 பிளேயரும் போவாங்களா அப்படின்னு பார்த்தா டிசைடிங் கேமில் ஒரு டவுட்டு தான். பட் இந்த 2 பவுலருமே வந்து நல்ல ஒரு ட்ரம்பிக்காக இருக்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து மல்டிபிள் விக்கெட் இந்த 2 பேருக்குமே கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸில் இருக்கார் சொப்னல் சிங்கு. பட் இந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிற டவுட் தான். ஒருவேளை கரண் சர்மா ரீப்ளேஸ்மெண்ட்டாக சொப்னல் சிங்கை உள்ளே எடுத்துகிட்டு வராங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் நல்ல ஒரு ஸ்பின்னராக தான் இருப்பார். கண்டிப்பாக அந்த 2 விக்கெட் கிடைக்கும் இருக்குது. ஸோ ஒருவேளை கரண் சர்மா ரீப்ளேஸ்மெண்ட்டாக சொப்னல் சிங் உள்ளே வந்தால் ஷூராக நீங்கள் பிக் பண்ணுங்கள். நல்ல பிக்காக இருக்கும். ஃபேண்டசியோட வேல்யூவும் உங்களுக்கு பிக்காக கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளே வராருன்னா மேக்ஸ்வெல் கூட ஸ்லைட்லி ட்ராப் பண்ணிவிட்டு சொப்னல் சிங்கை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அந்த அடிஷனல் விக்கெட் இவருக்கு கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஃபாக போகிறவங்க ஆர்சிடிஸ் வந்து டாப் 3 எடுத்துக்கலாம். ஃபாப் டு பிளஸி, விராட் கோலி, ரஜத் படித்தார், கேமரோன் கிரீனு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், லாக்கி ஃபெர்கூசன், யாஷ் டயல். இது வந்து சேஃபான பிக்கு. இதில் கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணுறவங்க யாஷ் டயல் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் கேமரோன் கிரீன் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் செக்ஷனில் வந்து ரஜத் படித்தார், அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஸோ இதுதான் சேஃபான டீமை நோட் பண்ணிங்க. ஸோ இந்த டீமை நம்ம எப்படி ரிஸ்க்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லைட்லி வந்து விராட் கோலி வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறவங்க இந்த இடத்துல ரஜத் படித்தாருக்கு கேப்டன் கொடுக்கலாம். ஒருவேளை இயர்லியாக வந்து ஃப்ளாப் ஆகிட்டார், ஒரு சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக ஃபேண்டசியில் வந்து இவர் தான் கேப்டன் விசி வருவார். ஸோ அந்த பேட்டர்னில் கொடுக்குறேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேமரோன் கிரீன் கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் என்னோட பிக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் விராட் கோலி கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீமில் டிகே வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் அந்த டீமோட ப்ரிடிக்ஷனு. பட் ஆர்சிபியை பொறுத்தவரைக்கும் நல்லா டஃப் ஃபைட் கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் டஃப்பாக வந்து ஃபைட் கொடுத்தாலும் ராஜஸ்தான் ராயல் வந்து ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் பிக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், ஃபெர்கூசன், தினேஷ் கார்த்திக், வெங்கடேஷ், விராட் கோலி, ஃபாப் டு பிளஸி இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் இருக்காங்க. பர்டிகுலராக அடுத்து பார்த்தீங்கன்னா வெனியூவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயருமே கிளிக்காக இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கொடுத்துருந்தேன். வெனியூவை பொறுத்த வரைக்கும் கிளிக்கான பிளேயர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் மட்டும்தான் அந்த இடத்துல ஃப்ளாப் ஆனார். ஸோ இந்த மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் கிளிக் ஆகிட்டார். ட்ரெண்ட் போல்ட் வந்து வெனியூவில் எப்படி 3 விக்கெட் எடுத்தாரோ அதே மாதிரி தான் அந்த 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. விராட் கோலி, ரஜத் படித்தார், கேமரன் கிரீன். ஸோ இந்த 3 பிளேயருமே உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை டீம் ரிஸ்க்காக மேக் பண்ணுறீங்கன்னா விராட் கோலி மட்டும் அவுட் ஆஃப் ஃபேண்டசி போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி ரிஸ்கியாக போகும்போது அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெமோன்னு பார்த்தா சஞ்சு சாம்சன், விராட் கோலி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிராஜ் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் என்னை பொறுத்தவரைக்கும் சிராஜ் வந்து 50-50 ஆப்ஷன்லேயே
ட்ரை பண்ணுங்கள். ஒன் சைடு ஃபேண்டசியை மேக் பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தினேஷ் கார்த்திக், டிகே காட்மோர், ரவிச்சந்திரன் அஸ்வின், சந்தீப் சர்மா கொடுத்துருக்கேன். சேஃபாக போகிறவங்க கேப்டன் விசி, விராட் கோலி, கேமரன் கிரீன், சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணலாம். பட் ரிஸ்க்காக போகிறவங்க ஃபேப் டு பிளஸி, அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், ரஜத் படித்தார் வந்து விசி கண்டிப்பாக ஒர்த்தாகக்கூடிய பிளேயர் தான். அடுத்து ரியான் பராக், லாக்கி ஃபெர்குசன், யாஷ் டயால் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோட கேப்டன் விசி. ஸோ 2 டீம்லையுமே நீங்கள் டீம் மேக் பண்ணுறவங்க வேறு காம்பினேஷனில் ட்ரை பண்ண தான் உண்டு. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆன் டைமில் பிச்சு வந்து ஃபாஸ்ட் ஃபேவராக போகுதுன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த பவுலிங் ஃபேவராக டீம் மேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ண 4 ஓவர் போடக்கூடிய பவுலர் யாருன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்து 1 or 2 டீம் அவங்க மேலே கேப்டன் வைங்க. ஸோ விசி நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்னா சேஃபாக ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வைங்க. அப்படி இல்லைன்னா சேம் டீமில் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் மேலே டாப் 3ல anyone கேப்டன் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் T20 ஃபார்மெட்டை போதும் நடக்கும். பட் இங்கே வந்து இம்பேக்ட்னு ஒரு பிளேயர் வரதுனால அந்த பிளேயர் உள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஃபேண்டசி டோட்டலாக மாறி போயிடும். இது பார்த்தீங்கன்னா சேஃபான டீம் தான். அது சேஃபாக தான் உங்களுக்கு டீம் ஷோ பண்ணுறேன். சேஃப் ஆசிடிஸ் வந்து விராட் கோலி எடுத்திருக்கேன். விசி வந்து கேமரன் கிரீன் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒன் சைட் டீம் மாதிரியும் தெரியும். ஸோ இது அப்படியே வருமா அப்படின்னு பார்த்தா டவுட் தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து சஞ்சு சாம்சனு, விராட் கோலி, யுவேந்திர சகால். ஸோ இந்த 3 பிளேயரில் கண்டிப்பாக 2 பிளேயர் வர சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா 1 பிளேயர் வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் ஃபேண்டசி ஃபைனலாக மாறும். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சீசன் ஃபுல்லாகவே. ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி சேஃபாக போகும்போது இப்படி ட்ரை பண்ணலாம். ரிஸ்க்காக போகும்போது ஆஃப் நட்டாக போகிற சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ராஜஸ்தான் ஃபேவராக போகுதுன்னா இந்த இடத்துல கோலி ஃப்ளாப் ஆகிட்டாலும் இந்த 2 பிளேயருமே ஃபேண்டசியில் வர சான்சஸ் இருக்குது. யுவேந்திர சகால், சஞ்சு சாம்சன். ஸோ 2 பிளேயருமே வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, ட்ரெண்ட் போல்ட் உள்ளே வந்தாருன்னா அந்த மாதிரி நடக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஏதாவது பிளேயர்ஸை மாற்றணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணால் அடிஷ்னலாக அந்த இடத்துல ஃபெர்குசன் பிளேஸில் அடிஷ்னலாக இந்த இடத்துல ஆஃப் நைட் ஃபாஸ்ட் பவுலர் anyone நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு கிளிக் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ இதே சேஃப் டீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். இதில் கண்டிப்பாக ஒரு 3 பிளேயரை உள்ளே மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வேறு காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு டீம் கொடுக்குறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ராஜஸ்தான் ஃபேவராக தான் போயிருப்பேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு 60+ ஸ்கோர் பண்ணுவார். மேபி அந்த 1 ஓவர் பவுல் பண்ணி 1 ஓவர் 2 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிற பேட்டர்னில் விக்கெட்டும் கிடைக்குங்கிறதுனால கொடுத்துருக்கேன். கேப்டன் விசி கொடுத்துருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் திருப்பணும் அப்படின்னா சேம் சைடு போகணும் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். யுவேந்திர சகாலுக்கும் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இதே பிச்சு ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும் அப்படின்னா ஷுவராக வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம் கேமு. இல்லை ஆப்போசிட் சைடு விசி போகணும் அப்படின்னாக்கா ரஜத் படித்தார் ட்ரை பண்ணலாம். சேஃபாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் பிளேயர்ஸை மாற்றணும்னா 2 ஸ்டார் பிளேயர் கட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக அந்த இடத்துல விராட் கோலி கட் பண்ணியிருக்கேன், மேக்ஸ்வெல் கட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை மேக்ஸ்வெல் வேணும் டபுள் ஆப்ஷன் ஃபீல் பண்ணிங்கன்னா டிகே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மேக்ஸ்வெல் உள்ளே கொண்டு வரலாம். பட் மேக்ஸ்வெல் நிற்பாரா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின்ட்ட ஃப்ளாப் ஆயிருக்காரு, யுவேந்திர சகால்ட்டையும் ஃப்ளாப் ஆயிருக்காரு. ஸோ அதனால தான் மேக்ஸ்வெல் எடுக்கல. பட் டிகே வந்து சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம்னால இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். இதில் உங்கள் விருப்பப்படி ஏதாவது பிளேயர்ஸை மாற்றணும்னா மாற்றி வேறு டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்வால் கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை ஜஸ்வால் உங்களுக்கு ஃப்ளாப் ஆகிடுவார் ஏர்லியே யாஷ் டயால் பால் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் அடுத்த பேட்டர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேவராக ஒன் சைட் டீம் மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 விக்கெட் இவருக்கு ஏரியாவே கிடைக்கும் அப்படிங்கிறனால கேப்டன் போயிருக்கேன். விசி வந்து இந்த இடத்துல ஆவரேஜாக ஒரு 30+ ஸ்கோர் பண்ணி ஃப்ளாப் ஆனால் கூட இவர் வந்து மேட்சை முடிச்சு கொடுப்பாருனால இந்த இடத்துல விசி கொடுத்துருக்கேன். ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் வந்து கட் பண்ணிவிட்டு சிம்ரன் என்மேர் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ரவிச்சந்திரன் அஸ்வின், யுவேந்திர சகால். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இதே டீமை நீங்கள் ஒன் சைடாக மேக் பண்ணோம் அப்படின்னா டாப் 3ல வந்து இந்த இடத்துல ஃபாப் டு பிளஸி கூட ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சேம் சைடு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல யாஷ் டயால் கூட ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுதான் கான்செப்ட்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஃபேண்டசி வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒரு டீம் எடுக்கிறோம், ஏதோ மேக் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிங்கன்னா லாஸ் தான் வரும் உங்களுக்கு. பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் பார்த்து பிச் ரிப்போர்ட் படி போங்க. பட் பிச் ரிப்போர்ட் ராங்காக தான் கொடுக்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பட் நேற்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் தான் அவர். இது வரையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிச்சில் பர்ஃபெக்டாக லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் கூட பார்த்தீங்கன்னா இதே அகமதாபாத் பிச்சில் வந்து 2 நாளுக்கு முன்னாடியே ட்ராக் ஷூட் போட்டுட்டு அந்த பிச்சை போய் அசஸ் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அசஸ் பண்ணதுனால தான் அந்த டீம் வந்து வின் பண்ணாங்க வேர்ல்டு கப்பு. ஸோ அவரே வந்து ஹை ஸ்கோரிங் கேமாக தான் போகும் தான் கொடுத்தாரு. பட் டோட்டலாக வந்து பிச்சையும் ஏமாத்திருச்சு, அவரும் நம்மளை ஏமாற்றிட்டாரு, ஃபேண்டஸையும் ஏமாத்திருச்சு. ஸோ இதுதான் நான் விஷயம். கொஞ்சம் மாற்றி வச்சா மட்டும்தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்க முடியுங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.